Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸில் நம்ம அப்லோட் பண்ண கொஷின் எல்லாமே வந்திருக்கும். காமர்ஸும் அதே மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் அப்படியே கொஷின் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ காமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் 90 மார்க் தான் எக்ஸாமு. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டே இருக்கும். 7 to 14 ஏவேனும் 7 வினாக்களுக்கு இடையே வைக்கும் 30வது வினா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. மேலாண்மை கருவிகளை பட்டியலெடுக்க லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மூலதன சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? வணிகர்கள் வகைகளை எழுதுக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்யூமெண்ட்னா என்ன? டிஃபைன் மார்க்கெட்டிங் மிக்ஸ். பங்கேற்று நடித்தல் முறை என்றால் என்ன? வாட் இஸ் ரோல் பே மெத்தட்? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? வாட் இஸ் த கான்ட்ராஸ்ட் த சேல் ஃபார் குட்ஸ்? குறைவன் என்றால் என்ன? கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க் 7 to 3 14 கம்பல்சரி. இரண்டாம் நிலை சந்தை குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கரடி ஊக வணிகரை விளக்குக. இது ரொம்ப முக்கியம். மனித வளங்களின் இயல்புகள் ஏதேனும் 3 எழுதுக. தனியிடை சந்தை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த நீச் மார்க்கெட்டிங். மாநில ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர்? மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவர்களை வேறுபடுத்துக. பங்குகளை முனைவதில் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள். இந்திய தயாரிப்பு திட்டம். ரைட் த நோட். மேக் இன் இந்தியா ஸ்கீம். 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 7 to 5 25. நவீன மேலாண்மை கோட்பாடு. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணி. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக. மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகள். செபி ரொம்ப முக்கியம். செபியின் பணிகளை எழுதுக. நல்லா பார்த்துக்கோங்க. சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் இடையே உள்ள வேறுபாடு. பங்குகளுக்கும் கடனீடுகளுக்கும் பாத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஷேர்ஸ் அண்டு இது நல்லா பார்த்துக்கோங்க. குறிப்பு வரைக. சட்டமுறை கூட்டம், சிறப்பு கூட்டம், ஸ்டேஷனரி மீட்டிங், எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜெனரல் மீட்டிங். வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்? பொருளாதார அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள்? Explain how the market can be classified the basic of economics. Explain how consumers are exploited. காசோலையின் இயல்புகளை விளக்குக. பயிற்சியின் நோக்கங்களை விளக்குக. Explain the features of check. Explain the purpose of training. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.